வெள்ளிக்காசு. ஸ்திரீ என்பது சபையை குறிக்கிறது. விளக்கு என்பது வேத வார்த்தையை குறிக்கிறது. கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்காதிருப்பாய். 3 doctrines are under heavy attack. இந்த 10ல் 1 சத்தியம் எல்லாமே பழைய ஏற்பாடோடு முடிந்து விட்டதே. புதிய ஏற்பாட்டிலே அது எங்கே எழுதப்பட்டிருக்கிறது? தசமபாகம் யாரும் செலுத்த வேண்டாம். அந்த நினைவோடு தசமபாகம் செலுத்தவும் வேண்டாம். ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் ஒர்க் பண்ணினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுறதாக எல்லாமே இந்தியன் ஆயிடுச்சு. நேரம் கிடைக்கும் நேரங்களிலே ஒரு கோர்ஸ் எல்லாம் முடித்தார். வேதாகம கோர்ஸ் எல்லாம் முடித்து விட்டு நேரம் கிடைக்கும் பல இடங்களிலே ஆண்டுடைய வார்த்தையை அறிவித்து வருகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. போகும்போதெல்லாம் சொல்லிட்டு போவார், இந்த எல்லைக்கு போகிறோம் இங்கே போகிறோம் என்று சொல்லி. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆக்சுவலாக இன்றைக்கு இன்னொரு ப்ரோக்ராம் இருந்தது, அதுக்கு செல்ல வேண்டும். ஏற்கனவே அவரை புக் பண்ணி வச்சுட்டு கர்த்தருக்கு மகிமை. எங்கேயும் ப்ரோக்ராம் இருந்தாலும் புக் பண்ணிடுங்க, எங்கேயும் போகாதீங்க. அவருக்கு ப்ரோக்ராம் இருந்தது, அவரும் போகாமல் இருந்துட்டேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய ப்ரோக்ராமை நானே கேன்சல் பண்ணிட்டேன். ஆகவே ஆனாலும் கொடுக்கப்பட்டதை அவர் பிரசங்கிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். தேவனுடைய வார்த்தை நிறை சொல்லுமாக பிரதர் ஸ்டீஃபன் மறுபடி கேட்கிறேன். கர்த்தரை வாழ்த்தி வரவேற்பமாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பிரைஸ். ஹல்லேலூயா. சத்தமாக ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த மாலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். நேரம் அதிகம் இல்லாதபடியினாலே நேரடியாக கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். ஒரு விஷயம், எல்லோரும் கண்களை மூடி தேவ சமூகத்திலே நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, மகா கிருபையும் மிகுந்த இரக்கமும் உள்ள எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை மனதார ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல மாலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே, உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இந்த ஆராதனைகளே கர்த்தர் கூட்டி சேர்த்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி. இந்த மாலை வேளையிலே ஆண்டவரே, இந்த சபைக்கு எதை சொல்ல வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் பிரத்யேகப்படுத்தி வைத்திருக்கிறீரோ அதை சபைக்கு தேவனே தெளிவாய் எடுத்து சொல்ல கர்த்தர் கிருபை தருவீராக. நாவோடு கூட இருந்து கர்த்தர் இடைப்படும் கேட்கிற பிள்ளைகள் அந்த வார்த்தைகளுக்கு தங்களை ஒப்பு கொடுத்து அதன்படி செய்ய கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவீராக. வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் எண்ணங்களும் உம்முடைய சமூகத்தில் பிரதியாய் இருப்பதாக. மகிமை துதி கனம் ஸ்தோத்திரங்கள் எல்லாம் உமக்கே தருகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பிதாவே. சத்தமாக சொல்லுவோமா? ஆமென். ஒரு வேத வசனத்தை வாசித்து திருப்பிக் கொள்வோம். ஒரு வேத வசனம், லூக்கா எழுதின சுவிசேஷம், எல்லோருக்கும் அறிந்த காரியம்தான். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 8ஆம் வசனத்தை வாசிக்க வேண்டும். ஸ்லைடில் வந்தால் நீங்கள் போடுங்க. அன்றியும் ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசை உடையவளாய் இருந்து அதில் ஒரு வெள்ளிக்காசு காணாமற் போனால் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஜாக்கிரதையாய் தேடாமல் இருப்பாளோ? இன்று மாலை வேளையில் இந்த செய்திக்கு ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், தொலைந்து போன வெள்ளிக்காசு. தொலைந்து போன வெள்ளிக்காசு. ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசை உடையவளாக இருந்து அந்த 10ல் 1 அந்த ஸ்திரீயானவள் தொலைத்து போட்டாள். ஸ்திரீ என்பது சபையை குறிக்கிறது. விளக்கு என்பது வேத வார்த்தையை குறிக்கிறது. தொலைத்து விட்டு ஒரு காசு தானே போனா போகுது என்று சொல்லி அவர் நிர்விசாரமாக இருந்து விடவில்லை. அவள் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அந்த காணாமல் போன அந்த ஒரு வெள்ளிக்காசை தேடு மட்டும் அவள் பிரயாசப்பட்டாளாம். அந்த விளக்கு என்பதற்கு அப்போஸ்தலனாகிய பேதுரு ஒரு விளக்கம் தருகிறார். எடுத்து வாசிக்கலாமா? 2 பேதுரு 1:19. அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். இருளில் உள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அந்த வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்குமாம்.
அப்பொழுது வேத வசனம் என்பது ஒரு விளக்கை போல இருக்கிறது. அது எப்படி இருக்கிறதாம்? இருளில் உள்ள ஸ்தலத்திலே பிரகாசிக்கிற வெளிச்சமாய். அந்த ஸ்திரியானவள், சபையானது இந்த நாட்களிலே, இந்த கடைசி காலத்திலே சபையானது இந்த 10 சத்தியத்தை தொலைத்து விட்டபடியினாலே தான் ஆளுகை செய்யும்படி உருவாக்கப்பட்ட நாம் சகலத்தையும் ஆண்டு கொள்வாய் என்று கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்கிற பொழுதும் நாம் இன்னும் சகலத்தையும் ஆண்டு கொள்ளவில்லை. கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய் என்கிற வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருந்தாலும், ஆனால் இன்றளவும் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் இன்னும் கடன் வாங்கி கொண்டு தான் இருக்கிறோம், கடன் கொடுக்கிறவர்களா இல்லை. ஏனென்றால் சபையாகிய மணவாட்டியாகிய நீங்களும் நானும் அந்த 10 தொலைத்து விட்டபடினாலே தான் இந்த நிலைமை வந்திருக்கிறது. இப்போ நான் எதை சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், எந்த சத்தியத்தை சொல்ல வரேன்னு. இப்பொழுது விளக்காகிய வேத வசனத்தின் துணையோடு, உதவியோடு ஒரு சில காரியங்களை நாம் தேடப் போகிறோம். நாம் தேடி அதை ஆராய்ந்து அதை நாம் கண்டுபிடிக்க போகிறோம். மணவாட்டி சபையை குறிக்கிறது. விளக்கு என்பது வேத வசனத்தை குறிக்கிறது. அந்த வேத வசனத்தின் வெளிச்சத்திலே நாம் தொலைந்து போட்ட அந்த வெள்ளிக்காசை தேட நாம் பிரயாசப்படுவோம். உலகம் எங்கிலும் இந்த நாட்களிலே 3 சத்தியங்கள், 3 doctrines are under heavy attack. நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகள் நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும். 3 சத்தியங்கள் இந்த உலகம் எங்கிலும் எல்லோராலும் அதிகமான விமர்சனங்களுக்கும் தாக்குதலுக்கும் உள்ளாகிறது. முதலாவது அந்நிய பாஷையின் சத்தியம். நாம் பேசுகிற அந்நிய பாஷை, அக்கினி பாஷை என்று சொல்வார்கள். அந்த அந்நிய பாஷை நாம் தேவனோடு கூட ரகசியங்களை பேசுகிற பாஷை. இதை புறம்பே இருக்கிற ஜனங்கள் அதை பார்க்கும்போது ஏதோ ஒன்று புலம்பி கத்துறாங்க, ஏதோ ஒன்று சொல்கிறாங்கன்னு தான் சொல்லுவாங்க. அது அதிக விமர்சனங்களுக்கும் தாக்குதலுக்கும் உள்ளாகிறது. இரண்டாவதாக இந்த தசமபாகம். இந்த தசமபாகம் வெளியில் இருக்கவே தாக்குதல் பண்ணுறானா இல்லையோ, சபைக்குள்ளே இருக்கிற சக விசுவாசிகளே இந்த தசமபாக சத்தியத்தை தாக்குகிறார்கள். மூன்றாவதாக விசுவாசத்தினாலே ஒருவன் நீதிமானாக்கப்படுவது அதிகமான தாக்குதலுக்குள்ளாகிறது. மற்ற 2 காரியங்களை விட்டு விடுவோம், வேறொரு நாட்களில் தியானித்துக் கொள்ளலாம். இந்த தசமபாக சத்தியம், அதற்குள்ளே அநேக ஆசீர்வாதங்கள் கர்த்தர் பொதிந்து வைத்திருக்கிறபடியினாலே அந்த சத்தியத்தை குறித்து இந்த மாலை வேளையிலே நாம் தியானிக்கலாம். இந்த சத்தியத்திற்குள்ளே அநேக ஆசீர்வாதங்கள் இதற்குள்ளே இருந்தாலும் போதகர்கள் இதை குறித்து பிரசங்கிக்க தயங்குகிறார்கள். சத்தியம் இருக்கு, அவ்வளோ ஆசீர்வாதங்கள் உள்ளே இருக்குது. அதை பற்றி போதகர் உலகமெங்கிலும் சத்தியங்கள் தெரிந்திருந்தாலும் போதகர்கள் தயங்கும் காட்டுவதன் நோக்கம் என்னவென்று சொன்னால், அதை பற்றி அவர் பேசிவிட்டால் போதும், சபையில் இருக்கிறவங்களாம் சொல்லிடுவாங்க, இவருக்கு பாஸ்டருக்கு ஏதோ ஒரு தேவை வந்துருச்சுப்பா, அவருக்கு ஏதோ பண தேவை வந்துருச்சு, அதனால தான் இன்றைக்கி இந்த டாபிக் அவர் எடுக்கிறாரு. சொல்கிறோமா இல்லையா? நம்மை நாமே நிதானித்துக் கொள்வோம். சரி, ஓகே. இதிலும் 10 சத்தியம். ஓகே, முதலாவது கேள்வி கேட்கப்படுவது என்ன தெரியுமா? இந்த 10 சத்தியம் எல்லாமே பழைய ஏற்பாடோடு முடிந்து விட்டதே. இந்த புதிய ஏற்பாட்டு காலத்திலையும் இந்த 10 இன்னும் ஏன் நீங்க பிடித்துக்கிட்டே இருக்கீங்க? எல்லாம் பலி பிரமாணங்கள் எல்லாம் பழைய ஏற்பாடோடு முடிந்து விட்டது. கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட உடனே அது எல்லாம் முடிந்து தீர்ந்து விட்டது. ஏன் இன்னும் அதை பிடித்து கொண்டிருக்கிறீர்கள்? புதிய ஏற்பாட்டிலே அது எங்கே எழுதப்பட்டிருக்கிறது என்று வேற யாரும் கேட்க மாட்டாங்க. வேத வசனத்தை நன்கு அறிந்த நீங்களும் நானும் தான் அந்த கேள்வி கேட்போம். புதிய ஏற்பாட்டில் இந்த சத்தியம் எங்கே இருக்குது? அதற்கு போதகர்களும் அதுக்கு ஒரு டிஃபென்ஸாக, அதற்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை சொல்லுவாங்க. அதை எடுத்து வாசிக்கலாமா? லூக்கா 11:42. பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! நீங்கள் ஒத்தலாம், மறுக்கொழுந்து முதலிய சகலவித பூண்டுகளிலும் தசமபாகம் கொடுத்து நியாயத்தையும் தேவ அன்பையும் விட்டுவிடுகிறீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டுமே. இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும், எது? தசமபாக சத்தியம். அது இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டும் என்று சொல்லி வேற யாரும் சொல்லல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே சொன்ன ஒரு வார்த்தை. இதை அப்போஸ்தலனாகிய பவுல் இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லுகிறார், மறைபொருளாக சொல்லுகிறார். அந்த வசனத்தை எடுத்து வாசிப்போம், இன்னொரு தெளிவு உங்களுக்கு உண்டாகும். ஏன் அப்படி நாம் தசமபாகம் செலுத்த வேண்டும்? புதிய ஏற்பாட்டு காலத்திலே இருக்கிற நாம் ஏன் இன்னும் தசமபாகத்திற்குள்ள உட்பட்டிருக்க வேண்டும், ஏன் அதை செலுத்த வேண்டும் என்பதற்கான ஒரு சில காரியங்களை நான் சொல்லுகிறேன், சற்று கவனமாக கேளுங்கள். 11:16. மேலும் முதற் பலனாகிய மாவானது பரிசுத்தமாய் இருந்தால் பிசைந்த மா முழுவதும் பரிசுத்தமாய் இருக்கும். முதற் பலனாகிய மாவு பரிசுத்தமா இருந்தால் பிசைந்த மா முழுவதும் பரிசுத்தமா இருக்கும்.
வேரானது பரிசுத்தமாய் இருந்தால் கிளைகளும் பரிசுத்தமாய் இருக்கும். நல்ல கவனமா கேளுங்க. முதற் பலனாகிய மாவு. முதற் பலன் என்றால் என்ன? முதற் பலனாகிய மாவு, மாதத்திலே முதற் பலன் நாம் வாங்குகிற இன்கம் இல்லையா, சேலரி, நம்முடைய வருமானங்கள், அதுதான் முதற் பலனாகிய மாவு. ஒன்று விஷயத்தை நல்லா தெரிந்து கொள்ளுங்கள். இந்த உலகத்திலிருந்து வருகிற எல்லாமே பாவம் நிறைந்ததும் சாபம் நிறைந்ததும், அது ஒரு சாபத்தோடும் கட்டுகளோடும் பிசாசினுடைய ஒரு தொடுதலோடும் தான் உண்டாயிருக்கிறது. அதனால தான் வேத வசனம் சொல்லுகிறது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பூமியிலிருந்து அல்ல பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வருகிறதாம். அப்படியே வைஸ் வர்சா, அப்படி கீழே இருந்து போறதும் பாருங்களேன். மாம்சமும் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை பரலோகத்திலே பிரவேசிக்க முடியாது. அசுத்தமானது மேலிருந்தும் கீழே வருவதில்லை, கீழே இருந்து மேலேயும் போவதில்லை. பூமியானது முள்ளையும் குறுக்கையும் விளைவிக்கும் என்று சொல்லி ஆரம்பத்திலே ஒரு சாபம் உண்டானது. மனிதராகிய நம்மை ஆண்டவர் ரத்தம் சிந்தி மீட்டு கொண்டால், ஆனாலும் இன்னமும் அந்த பூமி பொல்லாங்கனுக்குள்ளே தான் இருக்கிறது. இந்த பூமியிலிருந்து உண்டாகி வருகிற எல்லாமே ஒரு சாபத்தோடும் ஒரு பாவத்தோடும் ஒரு இரத்த கரையோடும் தான் இருக்கிறது. இன்று என் கையில் இருக்கிற அந்த கரன்சி நேற்று யார் கையில் இருக்குன்னு தெரியுமா? தெரியாது. இது பாவ பணம். அதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்ற அநித்தியமான அநீதியான இந்த உலகப் பொருள் மேல் உலகப் பொருளை கொண்டு நண்பர்களை சம்பாதித்துக் கொள்ளுங்க. அது இங்கிலீஷ் பைபிளில் பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக இருக்கும். த அன்ரைச்சியஸ் மேமன் போட்டிருக்கும். அன்ரைச்சியஸ் மேமன் அப்படின்னா அநீதியான பணப்பேய். எவ்வளோ டீப்பாக இருக்கு பாருங்க. அன்ரைச்சியஸ் மேமன். ஸோ அந்த உலகத்திலிருந்து வருகிறது எல்லாம் ஒரு சாபத்தோடு தான் சேர்ந்து வருகிறது. அந்த சாபமானது எப்படி பரிசுத்தமாக்கப்படுகிறது? அந்த சாபத்தை எல்லாம் நம்ம கையிலே வச்சுட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, நமக்குள்ளே இருக்கிற சாபம், நமக்குள்ளே இருக்கிற பலவீனம், கட்டுகள், நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற பொருளாதார காரியங்கள், இன்னும் அதில் ஒரு விடுதலை உண்டாகாததுக்கு காரணமே அதையெல்லாம் நம்மோடு கூட வைத்திருக்கிறதுனாலே தான். அது எப்படி பரிசுத்தமாக்கப்படுகிறது? அதுதான் வேத வசனம் சொல்லுகிறது. முதற் பலனாகிய மாவு பரிசுத்தமாக இருந்தால் மாவு முழுவதும் பரிசுத்தமாக இருக்கும். முதற் பலனாகிய மாவு எப்படி பரிசுத்தமாக்கப்படுகிறது? எடுத்து வாசியுங்கள். யாத்திராகம புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை வாசிக்க வேண்டும். யாத்திராகமம் 29:37 கடைசி வார்த்தையை வந்து வாசிங்க. பலிபீடத்தை தொடுகிறதெல்லாம் பரிசுத்தமாகும். பலிபீடத்தை தொடுகிறது எல்லாம் பரிசுத்தமாகுமா? பலிபீடத்தை தொடுகிறது எல்லாமே பரிசுத்தமாகும். பிசைந்த மாவிலே 10 எப்பொழுது பலிபீடத்தை தொடுகிறதோ அப்பொழுதே மீதம் இருக்க பிசைந்த மா முழுவதும் அது பரிசுத்தமாய் விடுகிறது. கர்த்தர் சொல்லுகிறார், தசமபாகம் எல்லாம் கர்த்தருக்குரியது, அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. அந்த பரிசுத்தமானதை பரிசுத்தர் கையிலே கொடுக்கும்போது மீதமுள்ள பிசைந்த மா முழுவதும் பரிசுத்தமாய் மாறுகிறது, பரிசுத்தமாய் மாறிவிடுகிறது. பரிசுத்தமான எதையும் பிசாசானவனால் தொடவே முடியாது. ஹல்லேலூயா. பரிசுத்தமானதை பிசாசு தொடவே முடியாது. அப்பொழுது என்று அது தேவ சமூகத்திலே பலிபீடத்திலே அது வைக்கப்படுகிறதோ அப்பொழுதே பரிசுத்தமாக்கப்படுகிறது. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற கட்டுகள், சாபங்கள், தரித்திரங்கள், எல்லா நோய்கள் எல்லாம் அதில் ஒரு விடுதலையை நீங்கள் காண்பீர்கள். அந்த 5 அப்பம் 2 மீன் அந்த ஆசீர்வாதத்தில் ஒரு சிறு வாலிபன் 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொண்டு வருகிறார். அந்த 5 அப்பம் 2 மீனை அவர் உடைக்கவில்லை, அது சமுத்திரத்திலிருந்து உருவாகி வருகிறது. 5 ஒரு அப்பத்தை எடுத்து உடைக்கிறார். ஏன்னா பூமியிலிருந்து உருவாகி வந்தது. அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து கொடுத்திருக்கலாம். ஆனால் வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்தரித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்தார். ஏன் பிக்க வேணும்? அதில் உள்ள சாபங்களையும் அதற்குள்ளே மறைந்திருக்கிற சாத்தானின் அந்த டச், அதையெல்லாம் சாபங்கள், தரித்திரங்கள், கட்டுகள் எல்லாவற்றையும் உடைக்கிறார். உடைத்து அநேகருக்கு கொடுக்கும்போது அதில் அநேகர் போஷிக்கப்படுகிறார்கள். போஷிக்கப்படுவது மாத்திரமல்ல, மீதியான கூடை துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுத்தார்கள். தேவனுடைய சமூகத்தில் அது படைக்கப்படும் போது அது சாபங்கள் எல்லாம் உடைக்கப்படுகிறது. பத்தலைன்னு சொல்கிறோம்ல, இனி பத்தாமல் ஏனென்றால் தேவ சமூகத்தில் கொடுக்க மனதில்லாத இருக்கிறபடினாலே தான். கொடுக்கப்படும் போது சாபங்கள் உடைக்கப்படுகிறது. போதவில்லை என்ற நிலை மாறி மீதம் எடுக்கத்தக்கதான ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில வந்து சேர்கிறது. ஹல்லேலூயா. இன்னொரு காரியத்தை சொல்லுகிறேன்.
கோல் என்பது 2 அர்த்தம் கொண்டதாக இருக்கும். கோல் கோல் என்று வேதத்தில் சொல்லும்போது 2 காரியங்களை குறிக்கும். வார்த்தையின் கோல், மோசேக்கு சொல்லும்போது, ஏசாயாலே சொல்லும்போது சொல்கிறார் வார்த்தையின் கோல். கர்த்தருடைய வார்த்தை கோலுக்கு ஒப்பிடப்படுகிறது. இரண்டாவது அப்பம் என்கிற ஆதரவு கோல், ஃபுட். அப்பம் என்கிற ஆதரவு கோலை முறிக்கிறேன். அப்போ மோசே அவன் வனாந்திரத்தில் 40 வருடமாய் அந்த ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த போது அவன் கையில் இருந்ததெல்லாம் ஒரு கோல் தான். அந்த கோலை பிடிச்சிட்டே தான் போறாரு, எல்லா இடத்துக்கும் பிடிச்சிட்டு போறாரு. சீனாய் மலையிலே தேவன் அவனிடத்தில் இடைப்படும் போது, அது அக்கினி ஜுவாலையின் மூலமாக அவனை அழைத்த போது, உன் கையில் இருக்கிறது என்ன, அதை கீழே போடுன்னு தான் சொல்லுவார். எல்லாம் வாசிச்சிருப்பீங்க. அதை கையில் இருப்பதை அவன் கீழே போட்டபோது அது என்னவாய் மாறி போனது? சர்ப்பமாய் மாறி போனது. இது வரைக்கும் அவனுக்கு தெரியாது. அவன் கையில் பிடிச்சிட்டு தூக்கிட்டு போனது என்னது? சர்ப்பம். அவனுக்கு மட்டும் இல்லை, இன்னைக்கு நம்மில் அநேகருக்கும் தெரியறதில்லை. சரியா? சர்ப்பத்தை பிடித்து கொண்டு தான் இத்தனை நாளும் போயிருக்கான். அது தேவ சமூகத்திலே போடப்படும் போது அந்த சர்ப்பத்தின் வாளை பிடிச்சு எடுக்கிறான். எந்த மனிதனோ, எந்த ஒரு புத்தி சுவாதீனம் உள்ள மனிதனோ சர்ப்பத்தை வாழை பிடிச்சு தூக்குன்னு சொல்லவே மாட்டாங்க, இல்லையா? சர்ப்பத்தை எப்படி பிடிக்கணும்? தலையில தான் பிடிப்பாங்க, தலையை தான் பிடிப்பாங்க. நேஷனல், இந்த டிவிலாம் பாருங்க, நேஷனல் தலையை தான் பிடிச்சு தூக்குவாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, இந்த சர்ப்பத்தின் வாளை பிடித்து தூக்கு. ஏனென்றால் அவர் சொல்லுகிறார், சர்ப்பத்தின் வாளை பிடித்து தூக்குப்பா, ஏன்னா அது தலையை நான் மிதிச்சிருக்கேன். ஹல்லேலூயா. அதன் தலையின் மேலே நான் காலை வச்சிருக்கேன். என் சமூகத்தில் நீ அதை போட்டுட்டில கோலை, உன் அப்பத்தை என் சமூகத்தில் வைத்து விட்டாய் அல்லவா? சர்ப்பத்தின் தலையை நான் மிதித்திருக்கிறேன். உன்னுடைய வேலை வாழை பிடிச்சி தூக்குறது மாத்திரம்தான். ஹல்லேலூயா. அதற்கு பிற்பாடு அந்த கோலை கொண்டு அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் 40 வருஷமாய் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை வல்லமையாய் அவர் நடத்தி கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. முதலாவது ஆசீர்வாதம், இந்த தசமபாக மூலமாய் வருகிற ஆசீர்வாதங்கள், நம்முடைய சாபங்கள் எல்லாம் ஆசீர்வாதமாய் மாற்றப்படுகிறது தேவ சமூகத்திலே அந்த முதற் பலனாகிய மாவை நாம் கொண்டு வந்து வைக்கும்போது. இரண்டாவது காரியம், தேவனுக்கு தசமபாகம் செலுத்துவதன் மூலமாய் அவருக்கு நாம் நன்றி செலுத்துகிறோம். We thank God for what he has done for us. ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன், வாசிக்கலாம். ஆதியாகம புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்திலே அந்த சம்பவம் இருக்கிறது. எல்லோருக்கும் தெரிந்த சம்பவம் தான். 5 ராஜாக்களை 4 ராஜாக்கள் யுத்தம் செய்கிறார்கள். சோதோம் கோமரோ அந்த பட்டணத்திலே 5 ராஜாக்கள் 4 ராஜாக்கள் மேல் யுத்தம் தொடுக்கிறார்கள். இந்த 5 ராஜாக்களை இந்த 4 ராஜாக்கள் மேற்கொண்டு சோதோம் கோமரோவிலே இருக்கிற அனைவரையும் அடிமைகளாக எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். லோத்துவையும் அவன் குடும்பத்தையும் சேர்த்து லோத்துக்கு உண்டான எல்லாவற்றையும் அவர்கள் எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். அப்பொழுது ஆபிரகாம் தன்னோட கூட இருந்த 318 தன்னுடைய ஊழியக்காரர்களை, வேலைக்காரர்களை கூட்டிக் கொண்டு 153 மைல்னு சொல்றாங்க, வடக்கே பிரயாணப்பட்டு அங்கே போய் அந்த 4 ராஜாக்களோடு யுத்தம் செய்து லோத்துவையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விடுவித்து மீட்டு அவர் திரும்ப அவர்கள் கொண்டு வருகிறார்கள். அந்த சம்பவம் தான் அதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு காரியத்தை நான் வாசிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன். அதில் எடுத்துக்கொள்ளுங்கள். அவன் வருகிற பள்ளத்தாக்கு, அந்த பள்ளத்தாக்குக்கு ஒரு பெயர் உண்டு. அந்த பள்ளத்தாக்கின் பெயர் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை வாசியுங்கள். சித்தீம் பள்ளத்தாக்கு என்று சொல்லலாம். வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை அதேதான். ஆதியாகமம் 14 சாவே பள்ளத்தாக்கு மட்டும் அவனுக்கு எதிர்கொண்டு போனான். அவன் 17ஆம் வசனம் 17. அவன் கெதர்லா கோமோரையும் அவனோடு இருந்த ராஜாக்களையும் முறியடித்து திரும்பி வருகிற போது சோதோமின் ராஜா புறப்பட்டு ராஜாவின் பள்ளத்தாக்கு என்னும் சாவே பள்ளத்தாக்கு மட்டும் அவனுக்கு எதிர்கொண்டு போனான். 153 மைல்னு சொல்றாங்க இந்த ஸ்டடீஸ்ல. 153 மைல் பிரயாணப்பட்டு லோத்துவையும் அவனுடைய எல்லா வேலைக்காரர்களையும் அவருடைய உச்சிதங்களையும் அவர்கள் உண்டான எல்லா பொருட்களையும் அந்த 4 ராஜாக்களை மேற்கொண்டு ஒரு மிகப்பெரிய வெற்றியோடு ஆபிரகாம் திரும்பி வந்து கொண்டிருக்கிறார். ஒரு வெற்றியின் உச்சத்திலே ஆபிரகாம் இருக்கிறார். ஒரு பிக் விக்டரி. அந்த பிக் விக்டரி வரும்போது தான் ஒரு பள்ளத்தாக்கும் வருது. அந்த பள்ளத்தாக்கின் பெயர் சாவே பள்ளத்தாக்கு. அது இன்னொரு வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கிதரோன் பள்ளத்தாக்கு.
கிதார் என்றால் தெரியும். கிதார் என்றால் டார்க். கேதாரின் கூடாரங்களைப் போல நான் கருப்பா இருந்தாலும் அழகா இருக்கின்றதும் கொஞ்சம் அழகா தான் சொல்லுங்களேன். சத்தமா கேதார் என்றால் கருப்புன்னு அர்த்தம். கருப்பு. ஒரு வெற்றியின் உச்சத்திலே இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு ஒரு தாழ்ச்சியின், ஒரு பள்ளத்தாக்கின், அழுகையின் பள்ளத்தாக்கின் அனுபவங்களும் வரதான் செய்யும். அந்த அழுகையின் பள்ளத்தாக்கை ஊடுருவி நடக்கும்படிக்கு கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அது ஒரு பொருட்டல்ல. இப்போது அந்த இருளின் பள்ளத்தாக்கிலே ஆபிரகாம் தான் மீட்டு கொண்டு வந்த எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு வரும்போது அவனை எதிர்கொண்டு வர்ற ஒரே ஒரு நபர். 4 ராஜாக்கள் தான் தோத்து போனாங்க, இல்லை 5 ராஜாக்கள் தோத்து போனாங்க. 5 ராஜாக்களும் சேர்ந்து தான் வந்திருக்கணும். ஆனால் வந்தது, அவனை எதிர்கொண்டு வந்தது ஒரே ஒரு ராஜா. அந்த இருளின் பள்ளத்தாக்கிலே அவன் சோர்ந்து போய் சரீரத்தில் சோர்வு உண்டாயிருக்கும். ஒரு வெற்றியின் உச்சம் 2 நேரத்திலையும் சத்ருவானவன் வருவான். அந்த சோதோமின் ராஜாவுக்கு ஒரு பெயர் இருக்கிறது. அந்த பெயரை பாருங்க. 14ஆம் வசனம், 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவர்கள் சோதோமின் ராஜாவாகிய பேராவோடும் பேரா அப்படின்னா சன் ஆஃப் ஈவில் அர்த்தம். சன் ஆஃப் ஈவில், துஷ்டனின் குமாரன். அவன் பிசாசுக்கு ஒப்பனையா இருக்கிறான். அந்த இருளான பாதையிலே ஒரு தேவ பிள்ளை கடந்து போகும்போது அவனை எதிர்கொண்டு அவனை எப்படியாவது வீழ்த்தி விட வேண்டும் என்று சொல்லி சத்துருவானவன், காத்திருக்கிறவன் கரெக்டாக அந்த இடத்துக்கு வர்றான் பாருங்க. வந்து அவனை சந்திக்கிறதுக்கு முன்னாலே எந்த நினைவோடு வருகிறானா, அவன் சந்திக்கிறதுக்கு முன்னாலே வேற நடந்துருச்சு. ஆனால் என்ன சொல்லும்படியாக அவன் வர்றான்னு பாருங்களேன். அதற்கு 21ஆம் வசனத்தை வாசிக்க வேண்டும். சோதோமின் ராஜா ஆபிராமை நோக்கி, ஜனங்களை எனக்கு தாரும், பொருட்களை நீர் எடுத்துக்கொள்ளும் என்றான். அவன் டார்கெட் எல்லாம் பொருட்கள் மேல கிடையாது. இந்த சோதோமின் ராஜாவுடைய சத்துருவுடைய டார்கெட் எல்லாமே ஜனங்கள் தான். நீங்களும் நான் அந்த ஆத்துமாக்கள் மேலதான் அவன் குறியா இருக்கான். அதுவும் மீட்கப்பட்ட ஜனங்கள், பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, பாவ வாழ்விலிருந்து விடுவிக்கப்பட்டு மீட்கப்பட்ட ஜனங்களை மீண்டுமாய் அவர்களை அடிமைப்படுத்தும்படி, அவர்களை நுகத்தடிக்கு உட்படுத்தும்படிக்கு ஆபிரகாமை நோக்கி அவன் வருகிறான். ஆனால் அவன் ஆபிரகாமை சந்திப்பதற்கு முன்பதாகவே வேறு ஒரு நபர் ஆபிரகாமை சந்தித்து விடுகிறார். அவருடைய பேர் தான் மெல்கிசதேக்கு. அந்த அதிகாரத்தை, அந்த வசனத்தை வாசிங்க. அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாய் இருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து, வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிராமுக்கு உண்டாவதாக. சோதோமின் ராஜா வந்து ஆபிரகாமை சந்தித்து அந்த ஆத்துமாக்களை கொள்ளையிடுவதற்கு முன்பதாகவே உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாயிருந்த மெல்கிதேசேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை சந்தித்து அவனை ஆசீர்வதிக்கிறார். இந்த அப்பமும் திராட்சரசமும் எதை குறிக்கிறது? கிறிஸ்துவுடைய பாடுகளும் மரணங்களும், போஜனம், கம்யூனியனை குறிக்குது. அப்போ எப்பொழுதெல்லாம் நாம் வாழ்க்கையிலே ஒரு அந்தகாரமான பள்ளத்தாக்கு வருகிறதோ நினைவு கொள்ளுங்கள், அந்த நேரத்திலே எல்லாம் கர்த்தருடைய இரத்தத்தையும் கர்த்தருடைய சரீரத்தையும் குறித்து அதிகமாய் நாம் தியானிக்க வேண்டும். ஹல்லேலூயா. மரண பாதை வரும்போது கர்த்தருடைய இரத்தத்தையும் சரீரத்தையும் குறித்து அதிகமாய் நாம் தியானிக்க வேண்டும். அவர் வந்து இவனுக்கு இரத்தத்தையும் சரீரத்தை, கிறிஸ்துவுக்கு அடையாளமாய் அவர் இருக்கிறார். அவர் வந்து இரத்தத்தையும் சரீரத்தையும் அவருக்கு கொடுத்து அவனை ஆசீர்வதிக்கிறார். உண்மையான ஆசீர்வாதம் அவனுக்கு உண்டாகிறது. உண்மையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட ஆபிரகாம் என்ன செய்கிறார்? அடுத்த வசனம், உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிராம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். அவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். இது நியாயப்பிரமாணம்லாம் கொடுக்கப்படுவதற்கு 450 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே ஆபிரகாம் செய்தது. யாரும் சொல்லி செய்யல. அவன் தேவன் தன்னுடைய ஆத்துமாக்களை, தன்னுடைய உடைமைகளை, பொருட்களை எதிரியின் சத்ருவின் கையிலிருந்து விடுவித்த உன்னதமான தேவனுக்கு அவன் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். யாரும் சொல்லி கொடுக்கல. ஹல்லேலூயா. யாருக்கு கொடுத்தானா? எவர் அவனுக்கு அப்பமும் திராட்சரசமும் கொடுத்தாங்களோ, சிம்பிளா சொல்லணும்னா, எந்த இடத்துல கம்யூனியன் வாங்குறீங்களோ,
அங்கே தான் தசம பாகத்தை கொடுக்க வேண்டும். சரி வந்துட்டப்பா சோதோமின் ராஜா, இந்தப்போ உனக்கு கொஞ்சம், இவ்வளோ தூரம் வந்துட்ட, நீ கொஞ்சம் வச்சுக்கோன்னு கொடுக்கக்கூடாது. இப்போது பைபிளில் நல்லா வாசிக்கும் போது தெரிந்து கொள்ள வேண்டும், ஃபர்ஸ்ட் மென்ஷன் லா, வேதாகம கல்லூரிக்கு போகிறவங்களாம் தெரியும். த லா ஆஃப் ஃபர்ஸ்ட் மென்ஷன், முதல் முறையாக கொடுக்கப்படுகிற வார்த்தைகளிலே இருக்கிற சத்தியங்கள் என்று சொல்லியிருக்கும். லா ஆஃப் ஃபர்ஸ்ட் மென்ஷன். இந்த அதிகாரத்திலையும் 2 வார்த்தைகள் முதலாக வேதாகமத்திலே பயன்படுத்தப்படுகிறது. முதலாவது வார்த்தை ஆபிரகாம் எல்லாவற்றுக்கும் தசமபாகம் கொடுத்தான் என்கிற வார்த்தை, தசமபாகம் என்கிற வார்த்தை. 2வது காரியம், அந்த 22ஆம் வசனத்தை வாசிங்க. அதற்கு ஆபிராம் சோதமின் ராஜாவை பார்த்து, ஆபிராமை ஐஸ்வர்யவனாக்கினேன் என்று நீ சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டை ஆகிலும் பாதரட்சையின் வாரையாகிலும் உமக்கு உண்டானவைகளில் யாதொன்றையாகிலும் எடுத்துக்கொள்ளேன் என்று. ஆபிரகாமை நீ ஐஸ்வர்யவானாக்கினேன் என்று சொல்லாதபடிக்கு. 2வது வார்த்தை ஐஸ்வர்யவான். இன்ற மாலை வேளையில் நீங்கள் வந்திருக்கிற உங்கள் எல்லாருக்கும் 2 எபிரேய வார்த்தைகளே கற்றுக் கொடுக்க போகிறேன். இது நல்லா கடைசி வரைக்கும் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. எல்லா ஆசீர்வாதங்களும் இந்த 2 வார்த்தைகளுக்குள்ளே தான் அடங்கியிருக்கு. ஸ்லைட் இருக்குன்னு நினைக்கிறேன், நீங்கள் போடுங்க. முதலாவது தசமபாகம் என்றால் எபிரேய வார்த்தையிலே மாஷேர் என்று அர்த்தம். மா அஷேர், மா அஷேர். தசமபாகம் என்று சொன்னால் மா ஷேர்னு அர்த்தம். அடுத்தது முதலாவது சொல்லப்பட்ட வார்த்தை ஐஸ்வர்யமானாக்கினேன். ஐஸ்வர்யம் என்பதற்கு ஆஷேர் என்று அர்த்தம். இப்போ சொல்லுங்க, தசமபாகம்னா என்ன? மாஷேர். ஐஸ்வர்யம் அல்லது செழிப்பு என்றால் என்ன? ஆசேர். இப்போ அடுத்த ஸ்லைட் போடுங்க. இப்போ இதை நல்லா பாருங்க. இப்போ மாசேர் என்று சொன்னால் தசமபாகம், ஆசேர் என்றால் உங்களுடைய ஐஸ்வர்யம், செழிப்பு. இப்போ அந்த வார்த்தைகளை நல்லா பாருங்க. அந்த மாசேர் என்கிற வார்த்தைக்குள்ளதான் ஆசேர் இருக்கு. புரிஞ்சதா? இப்போ தசமபாகத்திற்கு உள்ளதான் உங்களுடைய செழிப்பு, உங்களுடைய ஐஸ்வர்யம், உங்களுக்கான விடுதலை, உங்களுக்கான ஆசீர்வாதம், உங்களுக்கான பதில் எல்லாமே அந்த மாசேருக்குள்ளதான் அந்த ஆசேர் இருக்கிறது. இதை நம்ம கையில் வச்சுக்கிட்டு எனக்கு ஆசீர்வாதம் வரலன்னு சொன்னால் எப்படி வரும்? ஆகாய் தீர்க்கதரிசியை கொண்டு சொல்லும்போது சொல்லுகிறார் கர்த்தர், இந்த ஜனங்கள் சாப்பிட்டும் திருப்தி அடையாது இருக்கிறார்கள், சம்பாதித்த பணம் எல்லாம் விரயமாய் ஆயிற்று, நம்முடைய பலனை புறஜாதியான் வேறு ஒருவன் எதிரிகள் சாப்பிடுகிறார்கள். அது நிறுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் முதற் பலனாகிய மாவாகிய தசம பாகத்தை பண்டக சாலைகளை கொண்டு வந்து வைக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 3வதாக ஆசீர்வாதத்தின் கதவுகள் திறக்கப்படுகிறது, சாபத்தின் கதவுகள் மூடப்படுகிறது. முதற் பலனாகிய மாவை நாம் கொடுக்கும்போது யாக்கோபு பிரயாணப்பட்டு வருகிறார். பேர்ஷபாவிலிருந்து அவர் பதான் ஆராமுக்கு பிரயாணமாய் போகிறார். போகும்போது ஒரு இடத்திற்கு வந்து தன் வைத்திருந்த கல்லை தலையணையாய் வைத்து படுத்திருக்கிறார். அப்போது வானங்கள் திறக்கப்படுகிறது. ஒரு ஏணி மேலே வானத்திற்கும் கீழே பூமிக்கும் வைக்கப்பட்டிருக்கிறது. அதில் தேவதூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவருமாய் இருந்தார்கள். ஒரு விஷன் அவன் பார்க்குறான். பார்த்ததுக்கு அப்புறம் அவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 20-22 வசனத்தில் அந்த வார்த்தை வருகிறது. அவன் ஒரு பொருத்தனை செய்கிறார் யாக்கோபு. 28. அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோட இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடே திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாயிருப்பார். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசம பாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான். நான் உமக்கு எல்லாவற்றிலும் தசம பாகம் செலுத்துவேன். இந்த பழக்கம் எங்கிருந்து வந்துச்சு? ஆபிரகாமின் சந்ததியாய் கடந்து வருது பாருங்க. நாம நல்லா கர்த்தருக்கு கொடுக்கறத நம்ம பிள்ளைங்க நல்லா பார்க்கணும். கர்த்தருக்கு என்று காணிக்கை கொடுக்கும்போது நாம் கொடுக்குறத பிள்ளைங்க பார்க்கும்படி செய்யுங்க. நேர்த்தியானதை கொடுங்க, பெஸ்டானதை கொடுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெஸ்டானதை செய்வார். பிள்ளைகள் நீங்கள் செய்கிற ஜெபங்களை பார்க்கட்டும்,
பிள்ளைகள் நீங்கள் பண்ணுற உபவாசங்களை பார்க்கட்டும், உங்கள் வேத வாசிப்பை பார்க்கட்டும், அதற்கு மேலாக கர்த்தருக்கு நீங்கள் கொடுக்குற காரியங்களையும் பிள்ளைகள் உங்களிடம் தான் கற்றுக்கொள்வாங்க. ஆபிரகாம் செய்தான், இப்போது யாக்கோபு செய்கிறார். வானம் திறக்கப்பட்டது, அப்போது அவன் பொருத்தனை செய்கிறான். தேவன் எனக்கு உண்ண உணவும் மூணே காரியம் தான். கர்த்தர் என்னோடு கூட, முதல்ல கர்த்தர் என்னோடு கூட இருக்கணும், நான் போகிற வழியில் என்னை காப்பாற்றணும், எனக்கு ஆகாரம் கொடுக்கணும், உடுக்க வஸ்திரம் எனக்கு தான். மூணே காரியம் தான் கேட்குறான், மூணே காரியம் தான் கேட்குறாரு. ஆனால் அதுக்கு பின்னால் கர்த்தர் அவனுக்கு கேட்டதுக்கும் அதிகமாக தான் கொடுத்தார். கம்பேர் பண்ணி பார்க்கும்போது வானம் முதலாவது திறக்கப்பட்டது எங்கன்னு தெரியுமா? முதல் முறையாக வானம் திறக்கப்பட்டது நோவாவின் காலத்திலே ஜலப்பிரளயம் உண்டான போது வானங்கள் திறக்கப்பட்டது, வானத்தின் மதகுகள் திறக்கப்பட்டது, கோபாக்கினை அந்த ஜனங்கள் மேல் வந்தது, பாவம் செய்த ஜனங்களை அழிக்கும்படிக்கு வானத்தின் மதகுகள் திறக்கப்பட்டது. எல்லா ஜனங்களும் கால் வைக்க கூட இடமில்லாதபடிக்கு எல்லோரும் மூழ்கி போனார்கள், மாண்டு போனார்கள். கோபாக்கினைக்காக அந்த வானத்தின் மதகுகள் திறக்கப்பட்டது. ஆனால் இப்பொழுது அந்த தசம பாகத்தை கொடுத்து விட்டு அவன் பொருத்தனை செய்கிறான். இந்த இடத்திற்கு கர்த்தர் என்னை திரும்பி வர பண்ணுவீரே, ஆனால் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுப்பேன். காலையில் நான் போதர் சொன்னதை கேட்டது போல அவர் பொய் சொல்லாதவர், வாக்கு மாறாதவர், கர்த்தர் உண்மையுள்ளவர். அவர் எப்படி செய்கிறார் பாருங்க. ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம், 30:43. இவ்விதமாய் அந்த புருஷன் மிகவும் விருத்தி அடைந்து அப்படிதான் வாசிக்கணும். இந்த விதமாய் அந்த புருஷன் மிகவும் விருத்தி அடைந்து திரளான ஆடுகளும் வேலைக்காரரும் ஒட்டகங்களும் கழுதைகளும் உடையவனானான். அவன் கேட்டது மூணே காரியம்தான். ஆனாலும் இவ்விதமா இந்த புருஷன் மிகவும் விருத்தி அடைந்தான். ஏன்னா அவன் பண்ண பொருத்தனை அப்படி. நான் சொன்னேன், முதலாவது எந்த காரியத்தை பயன்படுத்தி கர்த்தர் முன்பு ஒரு நாளிலே நியாயப்பிரமாணத்தை ஜனங்கள் மேல் கொண்டு வந்தாரோ அதே காரியத்தை பயன்படுத்தி இப்போது அந்த ஜனங்களை ஆசீர்வதிக்கிறார். அது மல்கியா புஸ்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க பண்ண மாட்டேனோ. முதலாவது வந்த நியாய தீர்ப்புக்காக அந்த மதகுகள் திறக்கப்பட்டது. தப்பித்து கொள்ளும்படிக்கு இந்த ஜனங்கள் கால் வைக்க கூட இடமில்லாது இருந்தது. இப்பொழுது அதே மதகுகள் திறக்கப்படுகிறது. இப்பொழுது ஆசீர்வாதங்கள் பெருமழையாய் பெரும் ஊற்றாய் பொழியப்படுகிறது. நாம் எங்கு அந்த ஆசீர்வாதங்களை வைக்க போகிறோம் என்பதற்கு இடமில்லாமல் தான் போக போகிறது. விசுவாசிக்கிற மாத்திரம் ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. முன்பு எவர்கள் நமக்கு எதிராய் புறப்பட்டு வந்தார்களோ, நாம் வாழவே கூடாது, நாம் வளரவே கூடாது, நாம் பெருகவே கூடாது என்று சொல்லி நமக்கு எதிராய் எவர்களெல்லாம் வந்தார்களோ அவர்கள் எல்லாம் நமக்கு எதிராய் வந்தவர்கள் நமக்கு பட்சமாய் வரதான் போகிறார்கள். எந்த இடத்திலே நாம் தலை குனிந்து நின்றோமோ அதே இடத்திலே கர்த்தர் நம்மை தலை நிமிர்ந்த வைக்கத்தான் போகிறார். எந்த இடத்திலே நாம் ஒன்றுமில்லாமல் இருந்தோமோ, எந்த இடத்துல ஒரு இழப்புகள் இருந்த சூழ்நிலை வந்ததோ அந்த இடத்திலே கர்த்தர் நம்மை விருத்தியாக்கி உயர்த்ததான் போகிறார். ஹல்லேலூயா. ஆசீர்வாதத்தின் கதவுகள் திறக்கப்படுகிறது, சாபத்தின் கதவுகள் மூடப்படுகிறது. எப்பொழுது அவன் தசமபாக சத்தியத்துக்குள்ளே வந்தபோது, அவன் பொருத்தனை செய்த போது அது அவன் மேலே வந்து வலிக்கிறது. நான்காவதாக எபிரேயர் நிருபம் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசி. ஆகிலும் அவர்களுடைய வம்ச வரிசையில் வராதவனாகிய இவன் ஆபிரகாமின் கையில் தசமபாகம் வாங்கி வாக்குத்தத்தங்களை பெற்றவனை ஆசீர்வதித்தான். சிறியவன் பெரியவனாலே ஆசீர்வதிக்கப்படுவான், அதற்கு சந்தேகமில்லை. போதும். சிறியவன் பெரியவனாலே ஆசீர்வதிக்கப்படுகிறான். தசமபாகம் செலுத்துவதன் மூலமாக நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எவ்வளவு பெரியவர் என்பதை இதன் மூலமாய் நாம் அறிக்கையிடுகிறோமா? முதலாவது நம்முடைய ஆத்துமாக்களை பாதுகாத்தார், அதற்காக நாம் அவரை ஆராதிக்கிறோம். அடுத்ததாக அவர் எவ்வளவு பெரியவர் என்பதை நாம் அறிக்கை செய்யும்படிக்கு நாம் அவருக்கு தசமபாகம் செலுத்துகிறோம். அதில் இன்னொரு காரியம் இருக்கிறது. இன்னொரு நல்ல ஞாபகத்தில் வச்சுங்க. தசமபாகம் செலுத்துகிற தேவ பிள்ளைகள் ஒரு விஷயத்தை நன்றாக மனதிலே புரிய வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்து சொல்ல போகிற வார்த்தை இதுதான். நன்றாக புரிய வைத்துக் கொள்ளுங்கள். இந்த சத்தியம் இல்லாமல் தசமபாகம் யாரும் செலுத்த வேண்டாம். நல்லா கேளுங்க.
அடுத்த வசனத்தை வாசிங்க. அன்றியும் இங்கே மரிக்கிற மனுஷர்கள் தசமபாகம் வாங்குகிறார்கள். போதும். ஒருபோதும் எப்பொழுதும் தசமபாகம் செலுத்துவது சபை போதகருக்கு என்று ஒருபோதும் நினைத்து விட வேண்டாம். அந்த நினைவோடு தசமபாகம் செலுத்தவும் வேண்டாம். தேவ சமூகத்திலிருந்து சொல்லுகிறேன். பாஸ்டருக்கு தான் கொடுக்கிறோன்ற நினைப்போடு தசமபாகத்தை பலிபீடத்தில் வைக்க வேண்டாம். வசனம் சொல்லுகிறது, இங்கே மரிக்கிற மனிதர்கள் தசமபாகம் வாங்குகிறார்கள். நாம் எல்லாம் மரிக்கக்கூடியவர்கள் தான். ஒரு நாள் ஒன்று இருக்கிறது. ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், இங்கே கொடுக்கப்படுகிற தசமபாகம் எங்கே வாங்கப்படுகிறது? அடுத்த வார்த்தை, அங்கேயோ பிழைத்திருக்கிறேன் என்று சாட்சி பெற்றவனே வாங்குகிறான். போதகர் கையில் நீங்க கொடுக்கல, போதகரிடத்திலே கொடுக்கப்படுகிற தசமபாகம் கொடுக்கப்படுகிற அதே வேளையிலே பரலோகத்திலே என்றென்றைக்கும் பிழைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அதை எழுந்து நின்று வாங்குகிறார். ஹல்லேலூயா. இந்த நினைவோட கொடுங்க. போதகர் நம்ம தசமபாகத்தில் நம்பி வரல. எந்த போதகருமே சரி, அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் போஷிப்பார் எப்போதுமே. கர்த்தரை கனப்படுத்துறீங்க, கர்த்தருக்குரியதை கர்த்தருக்கு கொடுங்க. ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஹல்லேலூயா. இந்த தாட் நிறைய பேருக்கு இருக்கு. தசமபாகம் கொடுப்பதற்கும் தடையாக இருக்கிறது. பாஸ்டருக்கு தானே கொடுக்குறோம் அப்படின்னு அந்த எண்ணமே இருக்கக்கூடாது. மரித்தேன் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவருடைய கையில தான் கொடுக்கிறோம் என்ற நிச்சயம் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். அடுத்ததாக 9ஆம் வசனத்தை வாசிங்க. அன்றியும் மெல்கிசேதேக்கு ஆபிரகாமுக்கு எதிர்கொண்டு போன போது லேவியனானவன் தன் தகப்பனுடைய அறையில் இருந்தபடியால் தசமபாகம் வாங்குகிற அவனும் ஆபிரகாமின் மூலமாய் தசமபாகம் கொடுத்தான் என்று சொல்லலாம். லேவியானவன் என்பவன் ஆபிரகாமுடைய பிள்ளையினுடைய பிள்ளை. அவனும் ஆபிரகாமுடைய அறையில் இருந்த அவனும் தசமபாகம் கொடுத்தான். அப்போ இந்த தசமபாகத்தின் ஆசீர்வாதங்கள் உங்கள் சந்ததிக்கு மாத்திரமல்ல, உங்கள் சந்ததிகளின் சந்ததிகளின் சந்ததிகளுக்கும் இந்த ஆசீர்வாதம் வருகிறது. அது மாத்திரமல்ல, லேவியானான் கர்ப்பத்தில் இருந்தபடியினாலே உங்கள் கர்ப்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. கர்ப்பத்தின் கனி இதனால் ஆசீர்வதிக்கப்படுகிறது. சந்ததிகளின் ஆசீர்வாதம் இந்த தசமபாக சத்தியத்திற்குள்ளே இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன்னு. பெனினாளுக்கு எத்தனை பிள்ளைகள் இருந்தாங்க? எல்லாரும் சொல்லுங்க. பெனினாளுக்கு 10 பிள்ளைகள் இருந்தாங்க. 10 பிள்ளைகள் இருந்தாலும் அதில் ஒன்றை கூட தேவனுடைய ஊழியத்துக்கென்று கொடுக்க அவனுக்கு மனசு இல்லை இல்லையா? ஒன்று கூட கொடுக்க மனசு இல்லை. ஆனால் அன்னாள், எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை தாரும், நீங்கள் ஒன்றை கொடுங்க, அதை ஒன்றை உங்களுக்கே திருப்பி கொடுத்துட்றேன். ஒரு ஆண் பிள்ளையை தாரும், அப்பொழுது அதை உம்முடைய ஊழியத்திற்காய் கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லி பொருத்தனை செய்து அவள் தேவ சமூகத்திலே தன் இருதயத்தை எல்லாம் ஊற்றினாள். கர்த்தர் அன்னாளின் ஜபத்தை கேட்டு அருளினார்னு போட்டிருக்கும் வார்த்தை. கேட்டு அருளினார். கேட்கறது மாத்திரம் அல்ல, அருள் செய்தார். கேட்டு அருள் செய்தார். என்ன அருள் செய்தார்? அவளுக்கு 5 பிள்ளைகள் உண்டானது. 1 கொடுத்தாரு, 5 கிடைச்சது. 5 என்பது கிருபையை குறிக்கிறது. அன்னால்னா என்னத்தையும் அர்த்தம்? கிருபை. பேரு கேட்டார் போல வாழ்க்கை. ஆரோக்கிய சாமின்னு இருக்கும், தப்பா நினச்சிக்காதீங்க. ஆரோக்கிய சாமின்னு பேர் இருக்கும், காலம் பூரா ஹாஸ்பிட்டலில் தான் இருப்பாங்க இல்லையா? வெள்ளைச்சாமின்னு பேர் இருக்கும், அவர் பார்த்தா கண்ணங்கரேன்னு இருப்பார். அப்படி இல்லை, பேருக்கேற்ற வாழ்வு, எண்ணம் போல வாழ்க்கை. அதான் வேதாகமம் கொடுக்குற ஒரு சொல்யூஷன். ஓகேயா? ஷீ ரிசீவ் 5 times இன் ரிட்டர்ன். 5 மடங்கு அவள் திரும்ப எடுத்துக்கொண்டாள். அடுத்தது இறுதியாக ஒரே ஒரு கேள்வியை கேட்டு நான் சீக்கிரமாக முடிக்கிறேன். இந்த கேள்விக்கு எல்லாரும் பதில் சொல்லுங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழுந்தார் என்று சொல்லி நம்புகிறவர்கள் எத்தனை பேர்? அவங்க மாத்திரம் கருத்தை தூக்குங்க. எல்லாரும். நான் தூக்க சொல்லலை, விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் தூக்குங்கன்னு சொன்னேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழுந்தார் என்று சொல்லி நம்புகிற எல்லாரும். ஓகே, ஆல்மோஸ்ட் எல்லாரும். ஏனென்றால் கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழவில்லை என்றால் என்னுடைய பேச்சும் விருதா, என்னுடைய பிரசங்கமும் விருதா. நம்ம விசுவாசம் அடிப்படை அதான் தான் இருக்கு இல்லையா? இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழுந்தார்
என்கிற நிச்சயம் இல்லாவிட்டால் நமக்கு அந்த ஒரு நம்பிக்கையே இல்லை. சரி, கிரியை இல்லாத விசுவாசம் தெரியுதா? அப்ப இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தார், ஜீவிக்கிறார் என்பதை நாம் எப்படி நிரூபிக்க போறோம்? எப்படி நீங்க அறிக்கை பண்ணுவீங்க? மரித்தார், ரைட், உண்மைதான், நீங்க ஒத்துக்கிட்டீங்க, அவர் உயிரோடு எழுந்தார், உண்மைதான். அதை எப்படி நீங்க ப்ரூவ் பண்ணுவீங்க? இஃப் somebody is asking you to prove how Jesus rose from the dead, how are you going to prove that? ஒரு சம்பவத்தை சொல்றேன், கேளுங்க. யோசேப்பு, இது ஒரு கதாபாத்திரம். யோசேப்பு வேதாகமத்தில், இந்த வேதாகம கல்லூரியில் டைப்ஸ் அண்ட் ஷேடோஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சப்ஜெக்ட் எடுப்பாங்க. டைப்ஸ் அண்ட் ஷேடோஸ். இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற காரியங்கள் எல்லாம் பழைய ஏற்பாட்டில் என்னென்ன இருக்கு? பழைய ஏற்பாட்டில் இருக்கிறது ஷேடோ, புதிய ஏற்பாட்டில் இருக்கிறது சப்ஸ்டன்ஸ். மறைக்கப்பட்டிருந்தார், இங்கே வெளிப்படுத்தப்படுகிறார். ஆரம்பத்திலே, ஆதியிலே, தோட்டத்திலே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி இயேசு கிறிஸ்து, பஸ்கா ஆட்டுக்குட்டி இயேசு கிறிஸ்து, வெண்கல சர்ப்பம் இயேசு கிறிஸ்துவாயிருக்கிறார். அந்த பலிபீடம் அது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. வேலை, நோவாவின் பேழை இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. இதே போல பல காரியங்கள் இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. நாம் வேதாகமத்தை வாசிக்கும் போதும் இதில் இயேசு எங்கே வெளிப்படுகிறார், எப்படி இயேசு தம்மை வெளிப்படுத்தி இருக்கிறார், குமாரன் எங்கெல்லாம் மறைக்கப்பட்டிருக்கிறார் என்ற ஒரு தேடுதலோடு தான் வாசிக்கணும். யாக்கோபு கேட்டார்ல, மரம் இங்கே இருக்கு, விறகு இங்கே இருக்கு, நெருப்பு இங்கே இருக்கு, ஆட்டுக்குட்டி எங்க, ஆட்டுக்குட்டியானவர் எங்கே என்று கேட்டு தேடும்போது தான் அநேக காரியங்களை கர்த்தர் ஓப்பன் பண்ணி காட்டுவார். பாருங்க, அதிலையும் யோசேப்பு என்பவர் இயேசு கிறிஸ்துவை எக்ஸாக்ட் அக்யூரேட்டாக பிரதிபலிக்கிறார். அரவுண்டு எக்ஸாக்டாக கேட்டிங்கன்னா ஒரு 75 முறை இயேசு கிறிஸ்துவை அப்படியே பிரதிபலிக்கிறாராம். 75 முறை என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தனியாக வந்து கேளுங்க, நான் உங்களுக்கு லிஸ்ட் தர்றேன். பைபிள் ஸ்டடீஸ் பண்ணுறவங்க எல்லாருக்கும் 75 முறையும் நான் எழுதி வச்சுருக்கேன். எல்லாத்தையும் உங்களுக்கு லிஸ்ட்டு கொடுக்குறேன், அது உங்களை படிக்கிறதுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஓகே, அதில் ஒரு சில காரியத்தை சொல்கிறேன். உங்களுக்கு தெரியும், யோசேப்பு தன்னுடைய பிதாவாகிய ஈசாக்குக்கு மிகவும் பிரியமான குமாரனாக இருந்தார். அதே போல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு மிகவும் பிரியமானவராக இருந்தார். இரண்டாவது, 2 பேருமே வெள்ளிக்காசுக்கு விற்கப்பட்டார்கள். 2 பேருமே தன்னுடைய சொந்த ஜனத்தாலே வெறுக்கப்பட்டார்கள். 2 பேருடைய வஸ்திரங்களும் பறிக்கப்பட்டது. முதலாம் வருகையிலே முதல் முறையாக வந்தபோது சகோதரர்கள் யோசேப்பை அறிந்து கொள்ள முடியவில்லை. 2வது முறை வந்தபோது சகோதரர்கள் அவர் இயேசு என்று அறிந்து கொண்டார்கள். இயேசு கிறிஸ்து முதல் முறை வந்தபோது தன் சொந்த ஜனங்களாலே ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. 2வது முறை வானத்திலே அவர் சகல மகிமையோடும் வரும்போது எல்லோரும் அவரை கண்டு அவரை ஆண்டவர், அவரே கர்த்தர் என்று ஏற்றுக்கொள்வார்கள். இதே போல ஒரு 75 காரியங்கள் யோசேப்பு எக்ஸாக்டாக இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறார். சரி, ஓகே, இப்போ நான் விஷயத்துக்கு வர்றேன். ஒரு நேர ஆரம்பத்தில் யோசேப்பு மரித்து போனான் என்று யாக்கோபுக்கு சொல்லப்படுகிறது. அவன் அடிமையாக விற்கப்பட்டு போனான், பார்வோனிடத்தில் போனான், சொப்பனங்களை அவன் விவரித்து காண்பித்தான், எல்லாம் நடந்துச்சு. ஓகே, பஞ்சம் உண்டான போது சகோதரர்கள் எல்லாரும் யோசேப்பை தேடி எகிப்துக்கு போனாங்க. அங்கே யோசேப்பு உயிரோடு கண்டு கொண்டார்கள். கண்டு கொண்ட பிற்பாடு யோசேப்பு சில உச்சிதங்களை தன் தகப்பனுக்கு கொடுத்து அவன் யாக்கோபினிடத்திலே அவைகள் எல்லாம் அனுப்புகிறார். அது ஆதியாகமம் 46ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. உச்சிதங்களை எல்லாம் கொடுத்து யாக்கோபினிடத்திலே யோசேப்பு அனுப்புகிறார். இப்போ யோசேப்புனா கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்கிறார். போகிறார். போன உடனே அங்கே அவருடைய சகோதரர்கள்லாம் யாக்கோபை பார்த்து சொல்லுகிறாங்க ஒரு வார்த்தை. எடுத்து வாசித்தா நலமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஆதியாகமம் 45:26. யோசேப்பு உயிரோடு இருக்கிறான், அவன் எகிப்து தேசத்துக்கெல்லாம் அதிபதியாய் இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அவன் இருதயம் மூர்ச்சை அடைந்தது, அவன் அவர்களை நம்பவில்லை. யோசேப்பு உயிரோடு இருக்கிறான், இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி பிதாவின் இடத்துல சொல்வது போல் நினைச்சுங்க. யோசேப்பு உயிரோடு இருக்கிறான் என்றும் எகிப்து தேசத்திற்கெல்லாம் அவன் அதிபதி, எல்லோருவற்றுக்கும் அதிபதி அவர்தான், எகிப்து தேசத்துக்கெல்லாம் அதிபதியாயிருக்கிறான் என்று அவனுக்கு அதாவது யாக்கோபுக்கு அறிவிக்கிறார்கள். அவன் இருதயம் மூர்ச்சையடைந்தது,
அவன் அவர்களை நம்பவில்லை. நம்பலை. இந்த பயலை பற்றி நல்லாவே தெரியும் அவருக்கு. முதல்ல ஏற்கனவே பொய் சொன்ன பயலு தானே அவங்க. ஒரு ஆட்டுக்குட்டி தோலை அடித்து அதை ரத்தத்தை எடுத்து அந்த வஸ்திரத்தின் மேலே தெரியுது, இது உம்முடைய குமாரனுடைய வஸ்திரம் தானா பாரும் சொல்லி காமிச்சு ஏமாத்தாங்க தானே. இப்போ அதே வாய், உன் குமாரன் செத்து போனான்னு சொன்னான்ல, நீ பிழைக்க மாட்டேன்னு சொன்னான்ல, நீ உருப்படவே மாட்டேன்னு சொன்னான்ல, நீ இனிமேல் எழுந்திருக்கவே மாட்டேன்னு சொன்னான்ல, அவன் வாயாலே சொல்கிறான் பாருங்க, உன் குமாரன் உயிரோடு இருக்கிறார். சொல்ல வைக்க போறார் நிறைய பேர். அவ்வளோதான் விசுவாசமா, விசுவாசம் படியா. ஹல்லேலூயா. நமக்கு எதிராய் எழும்புகிற எல்லா நாவையும் கர்த்தர் வெட்கப்படுத்துவார். வருகிற நாட்களில் அப்படி நடக்க தான் போகிறது. நீங்க சாட்சி கொடுக்க தான் போறீங்க. ஹல்லேலூயா. இது வேத வார்த்தை. வந்து சொல்றாங்க, உம்முடைய குமாரன் உயிரோடு இருக்கிறான், அவன் எகிப்துக்கெல்லாம் அதிபதியாக இருக்கிறான். நம்பல. அந்த நாட்களில் நீங்க இதே தானே சொன்னீங்கப்பா, குமாரன் செத்து. அதே வாழ் நீங்க வந்து சொல்றீங்களே இப்போ உயிரோடு இருக்கான்னு. எப்படி நம்புறது? நம்பல. அடுத்த வசனம். அவர்கள் யோசேப்பு தங்களுடனே சொன்ன வார்த்தைகள் யாவையும் அவனுக்கு சொன்ன போதும் தன்னை ஏற்றி கொண்டு போகும்படி யோசேப்பு அனுப்பின வண்டிகளை அவன் கண்டபோதும் அவர்களுடைய தகப்பனாகிய யாக்கோபின் ஆவி உயிர்த்தது. அவன் சொன்னதை நம்பல. ஆனாலும் யோசேப்பு ஒன்று அனுப்பிச்சு கொடுத்தாரு பாருங்க, வண்டிகள்னு போட்டிருக்கு. அங்கதான் இருக்கு சீக்கிரட். வண்டிகளை பார்த்தபோது அவன் தகப்பனாகிய யாக்கோபு, பழைய பேரை மாத்திட்டாரு. பழைய பேரு விசுவாசிக்காத வரைக்கும் யாக்கோபு தான். இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதை விசுவாசிக்காத வரைக்கும் பேர் என்ன? அக்கிரமக்காரன், பாவி, துரோகி, தகாதவன், ஆகாதவன். இதுதான் பேர், பழைய பேர் தான் அவனுக்கு யாக்கோபு. அவன் யோசேப்பு அனுப்பின வண்டிகளை பார்த்தானா. அப்படி யோசேப்பு என்ன அனுப்பிச்சார்? எத்தனை வண்டி? அதான் அந்த சீக்ரெட். யோசேப்பு எத்தனை வண்டி அனுப்பிச்சாராம்? அதை வாசிங்க. அப்படியே தன் தகப்பனுக்கு 10 கழுதைகளின் மேல் எகிப்தின் உச்சிதமான பதார்த்தங்களும். போதும். எத்தனை கழுதைகள் மேல? அந்த 10ஐ பார்த்த உடனே தகப்பனாகிய யாக்கோபின் ஆவி உயிர்ப்பித்தது. அப்பொழுது அடுத்த வார்த்தை அப்பொழுது இஸ்ரவேல் பேர் மாறுது பாருங்க. இஸ்ரவேல் புதிய பேரு. விசுவாசியாத வரைக்கும் நீ யாக்கோபு தான். விசுவாசியாத வரைக்கும் நீ துஷ்டன் தான். விசுவாசியாத வரைக்கும் நீ பாவி தான். விசுவாசியாத வரைக்கும் நீ புறமார்க்கத்தான் தான். ஆனா விசுவாசித்த பிற்பாடு உன்னுடைய பேர் மாற்றம் அடைகிறது. நாம் எல்லாம் அவருடைய பிள்ளைகள், அடிமை அல்ல. நாம் எல்லாம் அவருடைய பிள்ளைகள். நாம் அவருடைய பரிசுத்த ஜனம், ராஜரீக கூட்டம், தேவனுடைய ஜனம், கர்த்தருடைய பிள்ளைகளும் சுதந்திரவாளியுமா இருக்கிறோம். அப்பொழுது இஸ்ரவேல், என் குமாரனாகிய யோசேப்பு இன்னும் உயிரோடு இருக்கிறான், இது போதும், நான் மரணம் அடையும் முன்னே போய் அவனை பார்ப்பேன். அப்பொழுது அந்த 10ல் ஒன்றை பார்த்த பிற்பாடுதான் என் குமாரன் உயிரோடு இருக்கிறான் என்று சொல்லி அவன் ஏற்றுக்கொண்டான். ஆண்டவருக்கு ஒரு பெயர். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே அவருக்கு ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதற் பலனானவர் கிறிஸ்து. முதற் பலனானவர் கிறிஸ்து. அந்த முதற் பலனானவருக்கு நம்முடைய மாவிலை முதற் பலனை கொடுக்கும்போது நாம் என்ன பண்றோம்? நாம் இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார் என்பதை நாம் அறிக்கை செய்கிறோம். இப்போ புரியுதா? தசமபாகம் செலுத்துவதன் மூலமாய் நம்முடைய காணிக்கைகள் எல்லாம் பிதாவுடைய கண்கள் பார்க்கும்போது நாம் என்ன சொல்றோமா? என்ன சொல்லாம சொல்றோம்? கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார் என்பதை நாம் அறிக்கையிட்டு கொண்டே இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, விசுவாசியாத வரையிலே அவனுக்கு பேர் பழைய பேர் தான். விசுவாசித்த பிற்பாடு தான் அவனுக்கு புதிய பேர் கொடுக்கப்பட்டது. இன்னும் அநேக காரியங்கள் உண்டு. முதல்ல ஒரு வார்த்தை சொன்னேன். அந்த வார்த்தையை மறுபடியும் எடுத்து வாசிக்கலாமா? முதல்ல சொன்ன ஒரு வார்த்தை 11:16. முதற் பலனாகிய மாவானது பரிசுத்தமாயிருந்தால் பிசைந்த மா முழுவதும் பரிசுத்தமாயிருக்கும். அங்கே ஸ்பெசிஃபிக்கா சொல்லப்படுது பிசைந்த மா. கடையில் ஹோட்டலில் வாங்கிட்டு வரதில்லை.
பிசைந்த மாவுன்னா என்ன? அந்த மாவை எடுத்து அதை அரைச்சு அதை தண்ணியில் போட்டு அதை பிணைஞ்சு உருட்டி சில ப்ராசஸ் இருக்குது. சிம்பிளாக சொல்லணும்னா, நீங்கள் கடினமாய் உழைத்து சம்பாதித்த காசு, பிரயாசப்பட்டு உழைத்த பணம். இன்னொரு வார்த்தை சொல்கிறார் ஆண்டவர், உன்னுடைய கர்ப்பம் தரித்து பிறக்கிற முதற் பலன் எல்லாம் கர்த்தருக்குரியது. அதான் பலிபிடத்தை தொடுகிறதெல்லாம் பரிசுத்தமாக இருக்குன்னு சொல்லிட்டீங்களே, எப்படி வேணாலும் சம்பாரிச்சு கொண்டு வந்தால் அது அங்கீகரிக்கப்படாது. ஒரு வார்த்தை இருக்கிறது, நான் நோட் பண்ண மறந்துட்டேன். அவைகள் அங்கீகரிக்கப்பட்டதாய் உங்களுடைய பலிபிடத்தின் மேல் ஏறும். எவைகள் அங்கீகரிக்கப்படும்? உங்களுடைய பிசைந்த மாவு தான் அங்கீகரிக்கப்படும். கர்ப்பம் தரித்து பிறக்குகிறதா அங்கீகரிக்கப்படும். ஆக்சுவலாக இன்னைக்கு செய்தி என்பது ஒரு அழகாக ஒரு 7 பாயிண்ட் அண்டர்லைன்லாம் பண்ணி நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் என்று சொல்லி தான் நான் ஒரு வாரமாக நல்லா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன். ஆனாலும் ஒரு வார்த்தை மீண்டும் மீண்டுமாக என் உள்ளத்தில் வந்து கொண்டே இருந்தது. அந்த வார்த்தை என்னன்னா, ஃபார் த சேக் ஆஃப் 10 ஐ வில் நாட் டிஸ்ட்ராய். 10 நிமித்தமாய் அந்த பட்டணத்தை நான் அழிப்பதில்லை. இந்த வார்த்தை திரும்ப 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 வந்தது. சொல்லி வைத்தார் போல எங்கள் வேதாகம கல்லூரியில் எங்கள் ப்ரொஃபஸர் அதே வார்த்தையை நான் என்ன எழுதி வச்சிருந்தனோ அதை அப்படியே அவர் கேட்ட மாதிரி பிரசங்கம் பண்றாரு. அப்போ ஆவியானவர் உறுதிப்படுத்துறாருன்னு நான் நம்பிக்கொண்டேன். ஸோ இந்த டாபிக் அப்படியே மாறிடுச்சு, இதை கொண்டு வந்துட்டேன். போன வாரம் பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் நான் தான் சொன்னேன், நான் அடுத்த வாரம் பிரசங்கிக்க போகிற டாபிக் இதுதான் அப்படின்னு சொல்லி அதில் ஒரு பாயிண்ட்டே அவங்களுக்கு எடுத்து சொன்னேன். ஆனால் இன்னைக்கு கர்த்தர் அதை மாற்றிக்கிட்டார். அப்படி டோட்டலாக காட் சேஞ்ச்டு. அதற்கு ஒரு நோக்கம் உண்டு. இந்த மாலை வேளையில் வந்திருக்கிற நீங்கள் 10ல் 1 சத்தியத்தை ஒருவேளை தொலைத்து போட்டிருக்கலாம், ஒருவேளை அதை அனுசரிக்காமல் இருந்திருக்கலாம். அதனுடைய மகத்துவம் அநேக காரியங்கள் இருக்கிறது. இல்லை, 10ல் 1 ஃபார் த சேக் ஆஃப் 10 ஐ வில் நாட் டிஸ்ட்ராய் த சிட்டி. எங்கே சொல்கிறாரு? சோதோம் கோமோரா அந்த பட்டணம் இருக்குது பாருங்க, அந்த பட்டணத்தை அழிக்கும் போது 10 நிமித்தமாக இந்த பட்டணம் அழிக்கப்படுவதில்லை. கர்த்தருடைய சமூகத்திலே வந்து கர்த்தரை கனப்படுத்துகிற பிள்ளைகளாகிய உங்கள் நிமித்தமாகவும் என் நிமித்தமாகவும் தான் இந்த பட்டணம் இன்றளவும் காக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் அழிக்கப்படவில்லை. நாமெல்லாம் உத்தரவாதிகள். உடன்படிக்கை செய்த தேவனோடு கூட நாம் இணைந்து நாம் செயல்படுவோம். நாம் எழுந்து நிற்போம், நாம் ஜெபிக்கலாம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நல்ல வார்த்தைகளுக்காக நம்ம எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நம்ம எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அந்த பெண் 10 காசை உடையவள், வெள்ளி காசை உடையவளாக இருந்த பெண் அதை ஒன்றை தொலைத்து போட்டான். எவைகள் தொலைக்கப்பட்டது என்பதை இந்த ராத்திரி வேளையில் நாம் கேட்டோம். நம்முடைய வாழ்க்கையில் வேதத்திலே 10 என்பது நிறைய காரியத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய வசனங்கள், தேவனுடைய உபதேசங்கள், ரட்சிப்பு, பரிசுத்தாவின் அபிஷேகம் எல்லாம் ஒவ்வொரு அனுபவத்தை எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அனுபவத்தோடு தான் மனவாளனை நாம் சந்திக்க வேண்டும். அதில் ஒன்றை இந்த ராத்திரி வேளையிலே கேட்டோம். நம்முடைய வாழ்க்கையில் இது கட்டாயம் அல்ல, விசனமாய் இல்லை, மனப்பூர்வமாய் தேவன் பிழைத்திருக்கிறார், தேவன் ஜீவிக்கிறார் என்பதை நிரூபிப்பதற்கு, தேவன் அவர் நேற்றும் மாறாதவன் என்பதை நிரூபிப்பதற்கு, அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதை அவரை மகிமைப்படுத்துவதற்கு. அல்லேலூயா. நாம் சிறியவர்கள், அவர் பெரியவர், சர்வ வல்லமையுள்ள தேவன், அவராலே நாம் ஆஸ்வதிக்கப்படுகிறோம். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், சர்வத்துக்கும் எஜமான் என்பதை நிரூபிப்பதற்கு நாம் கொடுக்கிறோம். ஆண்டு சமுத்திரமை தாழ்த்தி கொடுப்போமாக. ஆண்டவரே, இந்த ஒன்றை எங்கள் வாழ்க்கை நிறைவேற்றுவதற்கு எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்வீராக. வசனம் கேட்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் தேவாவின கிருபை செய்ய வேண்டும். அல்லேலூயா. இது ஏதோ எங்கோர்ந்து வந்த போதனை அல்ல. வேதத்தில் பிரமாணம், சட்டம் என்று ஏற்றப்படுவதற்கு முன்பதாகவே ஆபிரகாம் தேவனுடைய காரியத்தை முன்வைத்து செய்ததை தேவனே அதை ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. ஆபிரகாம் செய்ததை தான் கர்த்தர் ஏற்றுக்கொண்டு பின்னாட்களில் பிரமாணமாய் கொடுத்தாரே தவிர தேவன் பிரமாணமாய் கொடுத்ததுனாலே எல்லாம் செய்தார் என்பதல்ல. ஆபிரகாம் செய்ததை கர்த்தர் முன்னோனியாய் பரலோகமே அங்கீகரித்தது. நாம் கொடுக்கும்போது அவைகள் பரலோகம் அங்கீகரிக்கும், ஆசுவதிக்கும். தேவன் தம்முடைய வல்லமை இணங்க பண்ணுவார். அல்லேலூயா. சில்வியா ஜெபிக்கும்படி கேட்க. பிரைஸ் தி லார்ட். ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பது போல இந்த ராத்திரி வேளையிலே இந்த வார்த்தைகளின் மூலமாய் எங்கள் ஆண்டவர் ஐஸ்வர்யமடைய பண்ணுகிறவர், கனமடைய பண்ணுகிறவர். ஆண்டவரே, 10ல் 1 உமக்கென்று நாங்கள் செலுத்தும் பொழுது எங்களுடைய பொருளாதாரத்தை மட்டுமல்ல, தேவன் கொடுத்த நேரங்களை, தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தின் மகத்துவங்களை, ஆண்டவரே 10ல் 1 ஆண்டவருக்கென்று நாங்கள் செலுத்தும் பொழுது அதற்குரிய ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் கிருபைகளையும் நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு ஐயா, அந்த ஆசீர்வாதத்தை எல்லாம் ஆண்டவர்
சொன்ன அந்த வார்த்தைக்குள் அடக்கி வைத்திருக்கிறீரையா. ஆண்டவரே, அந்த ஆசீர்வாத தடைகளை எல்லாம் அந்த ராத்திரி வேளைகளை மாற்றி ஆண்டவரே பொருளாதாரத்திலே நன்மை உண்டாக, ஆண்டவரே பொருளாதாரத்திலே விருத்தி உண்டாக, இவ்விதமாய் அந்த மனுஷன் அந்த தேசத்திலே ஆண்டவரே மிகவும் பெருகி வேதத்திலே வாசிக்கிறோமே, அந்த வார்த்தைகளின் மகத்துவங்கள் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாய் ஆண்டவரே இந்த ராத்திரி வேளையில் நாங்கள் கேட்ட அந்த மகா மேன்மையும் அருமையுமான அந்த கிருபை பொருந்திய வார்த்தைகளுக்கு எங்களை ஒப்புவித்து அர்ப்பணித்து நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் கிருபையுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். எல்லாருக்கும் இயேசு நாமத்தை வாழ்த்துக்கள்.